கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறோம். தந்திரங்களை குறித்து பார்த்து வருகிறோம். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அங்கே ஒரு ஸ்திரீ வேசியின் ஆபரணங்களை அணிந்து உடைகளை அணிந்து கொண்டு அவள் தரித்திரு இருந்தாள் என்று சொல்லி வேதம். ஒரு தந்திரமான ஒரு ஸ்திரீ இருந்தாள். இது தந்திரமுள்ள ஸ்திரீ. அவளுக்கு வேசி என்று பெயர். தேவ பிள்ளைகளே, இங்கே பார்க்குறோம், அவளை ஒரு வாலிபனை கண்டு அவள் என்ன பண்ணுகிறாள்? பாவத்துக்களாக அவள் அழைக்கிறாள். தேவ பிள்ளைகளே, அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வாலிபன் அதுக்கு முன்னால் உள்ள வசனம் சொல்லுது, அந்தகார இருளில் போறான். தேவ பிள்ளை, சாயங்கால வேலை இருளில் வெளியில் போகக்கூடாது. அந்தகார இருளில் போகிறது தப்பு. வேதவசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 107, அந்தகாரத்திலும் பாவ இருளிலும் கட்டப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். அவர்களை அந்தகாரத்தில் இருந்து அவர்களை விடுதலை பண்ணி கட்டுகளை அறுத்தாருன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ அந்தகார இருளில் நம்ம போகிற பாதை வெளிச்சமாக இருக்கணும். இவன் இருளில் போகிறான். தேவ பிள்ளைங்க, இரண்டாவதாக அந்த வழியாக போகிறான். அந்த வேசியின் இவன் இந்த இடத்துல வேசி இருக்கான், இந்த இடத்துல நமக்கு எதிராளி இருக்கான், பிசாசு இருக்கான், தந்திரமுள்ளவன் இருக்கிறான், தந்திரவாதி இருக்கிறான், இந்த இடத்துல வேசி வீடு இருக்கு அப்படின்னு தெரிந்திருந்தோம் என்ன பண்ணுகிறான்? அந்த வழியா போகிறான். தேவ பிள்ளைகளே, கடைசியில் அந்த அவள் வீட்டு அருகே போனான் என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, அவள் வீட்டருகே போகும்பொழுது அவன் என்ன பண்ணுகிறான்? அவனை பிடித்து என்னோடு கூட வா என்று சொல்லி அழைக்கிறான். மும்பை பட்டணத்தில் அதாவது வேசிகள் ரெட் ஏரியான்னு சொல்லுவாங்க. தேவ பிள்ளைகளை, அது அந்த ஏரியாக்கள் காமாட்டிபுரம் சொல்லி கிராண்டோடு அந்த பகுதியில் இருக்கிறது. அந்த பகுதியில் போனால் எல்லாம் கூப்பிடுவாங்க. தேவ பிள்ளைகளை, முன்னால் தாராயில் இருந்தது, காட்கோபரில் இருந்தது, நான் மும்பையில் இருந்ததுனால எனக்கு தெரியும். அதில் அப்போ சைன் கோலிவாடாவில் இருந்தது. அப்படி கூப்பிடுவாங்க என்ன தேவ பிள்ளைகளை. இல்லைன்னா சிலவங்க ஒரு மாதிரி பட்டவங்கன்னா கையை பிடிச்சி கூப்பிடுவாங்க. அப்போ அந்த வழியிலே போனாலே அவங்க கூப்பிடுவாங்க. அப்போ என்ன தெரியுது? அந்த வழி அது இருட்டில் போகிறான். அந்த காலத்தில் இவன் வழியில் இருட்டுன்னு தெரியுது. இருட்டில் போகிறது, உன் பாதை இருள் சூழ்ந்த பாதையில் நீ போகக்கூடாது. அடுத்தலாம் அந்த வழி, இந்த வழி, இது எந்த வழின்னு தெரிந்திருக்கணும். அந்த இடத்துல பேசி இருக்கிறார், அந்த இடத்துல போனால் நம்மளை விழ தள்ளுவான்னு சொல்லி அதை அறிஞ்சு நீ அந்த வழியை நீ போகக்கூடாது. மூணாவதாக அவள் வீட்டு பக்கமே நீ என்ன பண்ணக்கூடாது? போயிருக்கக்கூடாது. இவன் வேதவசனம் சொல்கிறது, அவள் வீட்டருகில் போனான் என்று வேதத்தில் சொல்கிறது. அப்போ ஒருவன் பாவத்துக்குள்ளாக, ஒரு வேசிக்குள்ளாக பாவத்தில் விழத்தழுகிற வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. இதெல்லாம் போனதுனால தான் அவள் வேசி அவள் என்ன பண்ணுறா? தந்திரவாதி. தந்திரமாக அவனை பிடித்து கொண்டாள். பிசாசனவன் யாரை உலகலாம் அடிச்சலை பாவத்திலையும் சாபத்திலையும் வேசித்தனத்திலும் தெய்வ பிள்ளைகளை அவன் விழத்தள்ள முடியாத அப்படியே என்ன பண்ணுவான்? அப்போ நம்ம வழி வெளிச்சத்தின் வழியில் போகணும். இன்னும் நம்முடைய வழி மாறுபாடாக இருக்கக்கூடாது. தெய்வ பிள்ளையாம் வழி எப்படி மாறுபாடாக இருந்தது, அப்படி மாறுபாடாக இருக்கக்கூடாது. தெய்வ பிள்ளைகளை, யோனா மாறுபாடாக போனதால் என்ன நடந்தது? அப்போ இவன் இந்த இடத்துல பேசி இருப்பான். அந்த வழியில் நம்ம போகக்கூடாதுன்னு தெரியுது. அது மாறுபாடாக இருக்கக்கூடாது. இன்னும் அந்த வீட்டு பக்கமே நம்ம என்ன பண்ண போயிருக்கக்கூடாது. பிசாசு தந்திரம் உள்ளது. எப்படி இந்த காந்தம் இரும்பை இழுத்து கொண்டது போல இழுக்கும். அப்படியே அவன் தேவ பிள்ளைகளே, காந்தத்தை போல நம்மளை இழுக்கப்படுவான். தந்திரமாக இழுக்கப்படுவான். பெண்கள் மூலமா, ஆண்கள் மூலமா பாவத்தில் விழத்தள்ளுறதுக்கு எல்லாம் விழப்படுவான். தெய்வ பிள்ளைகளே, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பிசாசுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற வாலிபனே, இன்னைக்கு அநேர விழத்தள்ளுறது தான். உன் வழி எப்படி கொண்டு இருக்கிறது? வாலிப சகோதரியே, சகோதரனே, உன் வழி எப்படி இருக்கிறது? அந்த வழி இருள் வழின்னு அறிந்து நீ போறாயா? தேவ பிள்ளைகள், இருளில் போறாயா? தேவ பிள்ளைகளே, அந்த வழியில் போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு நீ போகிறாயா? அந்த வீட்டுக்கு நீ போகக்கூடாதுன்னு தெரிந்தது நீ போறாயா? அப்படி போகிறதுனால நீ பாதாளத்துக்குள்ளே சத்துரு வேசியானவள் எப்படி தந்திரமுள்ளவளாக இருந்து தெய்வ பிள்ளைகளே, அவள் அலங்காரமாக இருப்பாள். தேவனுடைய மாயமான அன்புல பேசுவாள், உன்னை விழத்தொல்லிடுவாள். தேவ பிள்ளைகளே, ஆட்டை அடிக்கிறா
அதே போல அவன் கடந்து போனான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள், ஆடு வெட்டப்பட்டது எப்படி, அதே போல அவள் பின்னாடி போனான். அங்கே அன்பு அவனுடைய இருதயத்தை கிழித்தது என்று வேதத்தில் பார்க்கிறோம். நீங்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நீங்கள் அநேக விழத்தள்ளினவள் என்று சொல்லி இந்த விதத்தில் வெளிப்படுத்தல சொல்லுவது. இவள் அநேகரை மோசமானவள், அநேகரை மோசமாக்கினவள் தேவ பிள்ளைகளே. அதனால தேவ பிள்ளைகளே, அநேகர் இந்த செல்போனில் அப்படி தான் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த இருள் பாதைகள் கொஞ்சமாக உள்ளே போகும், அப்படியே அவன் இழுத்துருவான். அதனால் அதுக்கு இடம் கொடுக்காதுங்க. சத்துரு மேலுக்கு அந்த பாதையில் அந்த இருளில் போகாதுங்க, அந்த வழியில் போகாதுங்க, அவள் வீட்டு பக்கமே போயிடாதுங்க. தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்துல நீங்கள் செவிசாய்ங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்ங்க, கர்த்தருடைய வழியை தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை அந்த பிசாசுடைய தந்திரங்களுக்கு, அவள் பிசாசுடைய தந்திரக்காரிக்கு உங்களை விலக்கி காப்பா. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, சோதரனப்பா. ஆண்டவரே அப்பா, ஆபாரண அப்பா அணிந்து, அப்பா வேசின் உடை அணிந்து தரித்திருந்து பாவத்துக்களாக இழுக்கிற அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது அப்பா. அந்தகாரத்தில் கொண்டு போகிற பாதை, வழி தப்பி கொண்டு போகிற பாதை ஆண்டவரே அப்பா தாப்புனே. அப்பா நாங்கள் அந்த வீடு தவறி போகிற பாதை, எங்கள் வீட்டை விட்டு வேறு இடத்துக்கு போகிற பாதை, இப்படிலாம் இருக்கிறது அப்பா. இன்னொரு வீட்டை நாங்கள் சாராதபடி அப்பா தாப்பனே, தேவனுடைய வீடாகிய உம்முடைய கூடாரத்திலே நாங்கள் இருக்க முடியாத நீ கிருபை செய்ய முடியும் சொல்லிக்கிறோம். அல்ல இந்த பிசாசுடைய தந்திரங்களுக்கு எல்லாத்துக்கும் விலைக்கு காக்க முடியும் சொல்லி விலைக்கு அவளுடைய தந்திரங்களுக்கு, பிசாசுடைய தந்திரங்களுக்கு இடம் கொடுத்துறாதுங்க. தேவ சமூகத்தில் காத்துருங்க. கர்த்தர் பெரிய காட்சி